செய்களை ஆண்டவர் நிற்க செய்வாராம் ஆலயத்தை சுற்றிலுமாக. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் போகும்போது நீங்கள் தனியாக தான் போகிறீர்கள். நீங்கள் போகும்போது எந்த நினைப்போடு போகிறீர்கள், ஆண்டவர் என்னோட கூட வருவார்னு சொல்லி நினைத்தால் உன்னோட கூட ஆண்டவர் வருவார். இவ்வளோ பேர் கூட வரவர் என் கூட தனியாக வருவாரா அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீ நினைத்தால் தேவ மகிமையை காண்பாய். அந்த மகிமை உங்களை சுற்றிலுமாக இருக்கும். அவர் மகிமை உங்களை மூடி இருக்கும். எங்கோ கடந்த ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தான் இருந்தார்கள். அனுதினம் அவர்கள் தன்னுடைய சுயமாய் வாழ்ந்தார்கள், இருந்தார்கள். பிசாசு எப்போது நுழைந்து விட்டானோ, அப்போது வஞ்சித்து விட்டானோ, அப்போது அவர்கள் நிர்வாணிகள் என்று பார்க்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்போது அந்த மகிமை அவங்களை விட்டு எடுபட்டு போனது. ஆண்டவர் விட்டு விலகுகிற காரியம் நமக்கு வரவே கூடாது. ஆண்டவர் விட்டு தூரமாகிற காரியம் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. எந்த நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால் சொன்னால், அதிகாரம் பெற்றவர்கள். எந்த அதிகாரம் சொன்னால், ரோம அரசாங்கத்திலே பெரிய அதிகாரம், மக்களை துன்புறுத்துகிற காரியம், படிப்பிலே மேன்மை பெற்றவன், கமாலியல் சாஸ்திரிடத்திலே பட்டம் பெற்றவன். அப்படிப்பட்ட பெரிய படிப்பாளிடத்திலே பட்டம் பெற்றவன் தான் எல்லா அதிகாரத்தையும் வாங்கி வைத்து கொண்டிருந்தான் மக்களை துன்புறுத்துவதற்காக. எதற்காக சொன்னால், இவர்கள் வீணான தேவர்களை வெளியே சொல்லுகிறார்கள், இவர்கள் இயேசு என்ற பெயரை சொல்லுகிறார்கள் சொல்லி. ஆனால் ஒரு நாளிலே அதெல்லாம் விட்டுவிட்டு அதே இயேசு பூமியிலிருந்து கடந்து போய்விட்ட பிறகு ஆண்டவர் அவனை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இங்கே ஒரு சிலர் இருக்கிறார்கள், நம்புவதும் உண்டு, நம்பாமல் இருக்கிறதும் உண்டு. அது அப்படி இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு விட்டு தூரமே போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இயேசு இல்லை என்று சொல்ல வேண்டாம். சிலர்லாம் உதாசீனமாக பேசுகிறாங்க, ஆலயத்துக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிறதுனால தான், அதெல்லாம் போகிறதுனால அனுப்புறதுனால தான் நீ இல்லாத கதையெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. சொல்லட்டும், அவங்களுக்காக முழங்கால் படிட்டு தனிமையில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, போதும். ஆண்டவர் மாற்றிடுவார். ஆண்டவர் அவங்களுக்கு இடைப்படுவார். ஆண்டவர் அவங்களை சந்திப்பார். தண்டனைக்காக அல்ல, ஆண்டவர்களை ரட்சிக்க ஆண்டவர் முயற்சி எடுப்பார். ரட்சிக்க முடியாதபடி அவள் செய்து கொண்டிருக்க தீமைகள் பெருகி கொண்டே இருந்தால் ஒரு தண்டனை கொடுப்பார். காரணம் என்ன? சங்கீதக்காரன் சொல்கிறான், கோலும் தடியும் அவரிடத்தில் உண்டு. கோலும் தடியும் இருக்கிறது. அது வெறும் ஆடுங்களுக்கு இலைங்களை பிச்சு போடுறதுக்காக மட்டுமல்ல, அந்த மந்தையிலிருந்து சீர்படாதபடி ஓடிக்கொண்டிருக்க ஆடுகளை அது ஒன்றாக சேர்ப்பதற்காக மட்டுமல்ல, அதுக்கு தேவையான அடியும் கொடுத்து, காயப்படாதபடி, காயப்பட்டாலும் காயம் கட்டி அதை கொண்டு வந்து மந்தையிலிருந்து கொண்டு வந்து பட்டியலில் சேர்க்கிற வரை, ஒரு வேளை காயப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தால் அதை தன் தோல் மீது சுமந்து கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவே தான் இரக்கமுள்ள தேவன் என்று அவரை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இரக்கமுள்ள தேவன் தான் நம்ம வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்கிறார். அப்படியாக ஒடுக்குகிற இடத்தில் கடந்து வருவதில்லை என்று சொல்கிறார். ஒடுக்குகிற, நம்மை துன்பப்படுத்துகிற மனிதர்கள் அங்கே வருவதில்லை, அங்கே வரமாட்டார்கள். வந்தாலும் அவர்கள் விலகி ஓடிவிடுவார்கள். ஆனாலும் கூட நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அது என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லுகிறார். உன் மீது ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய்? நீ நினைக்கலாம், யாரும் பார்க்கல, உலக மக்கள் பார்க்காமல் இருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, நான் எங்கே போனாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயே நீ இருக்கிறீர். ஏன்னா பாவம் செய்துட்டா பாதாளத்தில் தான் படுக்க. அங்கே கூட ஆண்டவர் பார்க்குறாரு, என் மகனே இந்த கஷ்டத்துக்கு வந்துட்ட, நீ என் மகனே பாவம் செய்து இந்த அக்கிரமத்தில் வந்து விழுந்திருக்கிற, நான் உன்னை அதுக்காகவா வச்சேன்னு சொல்லிட்டு அங்கேயும் அவர் கண்கள் நம்மை காணும். இல்லை, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளையாக இருந்தால், ஆலயத்தில் இருக்கிற பிள்ளையாக, ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற பிள்ளையாக இருந்தால் உன்னை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். நல்லது மகனே, நல்லது நல்லது மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன். ஆண்டவர் பெருகத்துக்குரிய காரியங்களை செய்கிறவர், உருவாக்கி தருகிற தேவன். ஆக இந்த உருவாக்குதல் என்ன என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த நாளில் இந்த வசனங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நினைத்தேன். செய்தி பெரிதாக எடுத்துக்கொண்டு போவதை காட்டிலும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சிறிது நேரமாவது ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் ஜெபிக்க வேண்டும். இது ஜெபத்தின் வல்லமை பொருந்திய நாட்கள். இது இந்த ஜெபத்தில் என்னால் முடிந்த அளவிற்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்தில் நான் நின்று கொண்டு நான் ஜெபிக்கணும் இல்லை, நான் இதை எடுத்துகிட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கலான்னு நினச்சேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பாவே முழங்கால் படிக்கும்போது நானும் போடலான்னு நினைப்பீங்க. ஆண்டவர் அதே பலத்தை உங்களுக்கும் கொடுக்கட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இப்போது இந்த நாளிலே முடிந்தவர்கள் அப்படியே அமர்ந்த இடத்துல கூட நீங்கள் ஜெபத்தோடு தரித்திருங்கள். வேண்டுமானால் இன்னும் உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது
பிசாசு அலறி அடித்து ஓடுவான். வாழ்க்கையின் கட்டுகள் உடையும், பாவங்கள் சாபங்கள் நீங்கும். பரிசுத்தப்படுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தட்டும். யாராவது பிள்ளைங்க வந்தீங்களா? அந்த டீப்பாக எடுத்து இங்கே போடலாம், இது தூக்கி தூரம் வச்சிடலாம். எனக்காக ஒரு காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவாராக. 2 பேர்